மறைக்கப்பட்ட தமிழர் வரலாறுகளின் தொடரின் மூலம் இன்று பார்க்க போகும் நபர் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேகன். ஏன் இவர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கருணை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிருள்ள அனைத்துக்கும் பொதுவானது என்கின்ற இவரோட கொள்கை. இதற்கு எடுத்துக்காட்டாக இவர் நடந்தும் இருக்கார். ஒரு நாள் நடு இரவில் குளிரில் வாடிக்கொண்டிருந்த மயிலுக்கு தன்னுடைய விலை மதிப்பற்ற போர்வை கொண்டு போத்தி விடுறாரு. இந்த செயல்தான் போகனை தமிழகம் மறக்காமல் வைத்த சம்பவம். இவை மட்டுமல்ல, ஏழைகளுக்கு தானம், பசித்தவர்களுக்கு உணவு, குளிரில் நடுங்குவோருக்கு உடை போன்ற தானங்கள் செய்துமிருக்காரு. இவர் ஒரு பெரிய பேரரசன் இல்லை, ஆனால் அறம், தானம், கருணை ஆகிய பண்புகளால் தமிழர் வரலாற்றில் உயர்ந்த இடம் பெற்றவர். கிமு 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் பொதியமலை மற்றும் அதன் சுற்றுவட்டாரமாகிய இன்றைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆட்சி செய்ததாக இலக்கிய சான்றுகளான புறநானூறு, 10 சங்ககால பாடல்கள் கூறுகின்றன. தானம் கொடுப்பதில் போகனை விட பெரியவர் இல்லை என தமிழ் புலவர்கள் புகழ்ந்து பாடியுள்ளார்கள். அறம், கருணை, மனிதநேயம், அதற்கு போகன் ஒரு உயிரோடு வாழ்ந்த சான்று. அதனால் தான் தமிழ் மன்னர்கள் வாள் மட்டும் பிடிக்கவில்லை, கருணையையும் தம் வாழ்வில் கடைப்பிடித்தார்கள் என்று சொல்ல முடிகிறது.